Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம oats chili dosa எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். அதே நேரத்துல oats யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது உங்களோட weight lossக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ரோஸ்ட் பண்ண ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. இது உங்களோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கறிவேப்பிலைகள் கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்கிரிடியன்ஸும் நல்லா பரவுற மாதிரி சமமாக கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக பேட்டர் வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருந்த ரவை வந்து தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. ஸோ அகெயின் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஓட்ஸ் சில்லி தோசை மாவு ரெடியாக இருக்குது. ஸோ போய் ஓட்ஸ் சில்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கடைசி வரைக்கும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவை சென்டரில் ஊற்றிட்டு நல்லா அந்த ஒரு கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும். இந்த ஓரங்களை நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷத்தில் 2 சைடும் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக ரெடியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஓட்ஸ் சில்லி தோசை ரெடியாக இருக்குது. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் சில்லி தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.